தூத்துக்குடி மாவட்டம் தூவத்தூர் மீனவர்கள் கடலில் காணாமல் போனது தொடர்பாக தேடுதல் குழுவின் தொடர்பு மர்மமான முறையில் துண்டிக்கப்பட்டது. இதுவரைக்கும் கடலுக்கு போன யாரும் உசுரோட திரும்பி வந்தது இல்லையா? மீறி கடலுக்குள்ள போனா வெறும் கட்டுக்கதைன்னு சொல்லி கூட்டியாந்த இங்க பேய நெசம் சாவும் நெசம். ஏய் வேற லெவல் டாடி. இந்த சமுத்திரத்தை கட்டியால ஒருத்தன் பிறந்ததாம்ல வரணும். ஓகே காய்ஸ், உண்மையாலுமே தாறுமாறா இருக்கு காய்ஸ். வேற லெவல் இருக்கு. சாலிட், ஸோ சாலிட். ஒத்து இந்த ஒத்து பிரமாணம் பண்ணுறாங்களா அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த படத்தோட போஸ்ட் சொல்லியாகும் போத நிறைய போஸ்ட் சொல்லியாக்குறாங்க. எல்லாமே எனக்கு செமஹைப்பாக இருந்துச்சு. என்னோட வித்தியாசமாக இருக்கே அப்படின்ட்டு. ஏன்னா ஐ கேன் சென்ஸ் தட் இஸ் கோனா பி சம்திங் க்ரீச்சர். ஏதோ ஒரு க்ரீச்சருக்கும் ஒரு சாதாரண ஒரு மீனவனுக்கும் வரப்போகிற ஒரு கதையாக இருக்கும். அதுவும் வந்து அந்த கப்பல் போட்டிருப்பாங்க கிங்ஸ்டன் அண்ட் கர்ஸ் சீன்டு. என்னடா இது அப்படின்ட்டு இப்போ ட்ரெய்லரை பார்த்தோன்னே காய்ஸ், டேம் இஸ் ஒர்த். சாரி, இந்த டீசர் டேம் ஒர்த். 7 மார்ச் வருது. கண்டிப்பாக இந்த படத்துக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்தே ஆகணும் காய்ஸ். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சி அட்வென்ச்சர் மூவி. அது நல்லா இருக்குங்க கேட்கும் போதே. ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம வெள்ளைக்காரங்க படத்தில் பார்த்துட்டோம். அதே நம்ம தமிழ் படத்தில் வரும்போது நாம் தாங்க வரவேற்கணும். ரொம்பவே நல்லா இருக்குது. நான் ஒரு பெரிய ஹைப்பில் இருக்கேன் அந்த படம் மேலே சீரியஸாகவே. ஏன்னா அந்த போஸ்டர்லேருந்து இப்போ இவன் கொடுக்குற எல்லா அவுட்புட்டும் ரொம்ப நல்லா இருக்குது, சாலிட்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் கோனா பி லைக் அந்த கப்பல் உள்ள வந்து ஜாம்பி கலந்து ஏதோ ஒரு கிரீச்சர் இருக்குது போல். மேன் இதெல்லாம் வந்து part 1 part 2 இதுக்கு ஒரு சீரீஸை கொடுத்து இதெல்லாம் பண்ணானுங்கன்னா இந்த உண்மையாலேயே யூனிக்காக இருக்குங்க. ஏன்னா ஜிவி பிரகாஷ் வந்து எஸ் நிறைய படங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக கொடுத்தாருந்தான். ஆனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக பேசப்படணும். ஏன்னா இது ஒரு புதிய முயற்சி. இது நான் புதிய முயற்சிகள் எது வந்தாலும் நான் வரவேற்கிற ஆள் தான். நானும் அதை ட்ரை பண்ணுற ஆள் தான். ஸோ எனக்கு இதை கேட்கும் போது பார்க்கும்போது வந்து என்னோடய ஆசைகளை ஒன்று வந்து இன்னொரு ஆள் மூலியமாக நிறைவேறுதுன்னு நினைக்கும் போது வந்து ஐ ஃபீல் பிட் ஹாப்பி அண்ட் ஃபீல் குட். ஏன்னா எனக்கு அந்த ஆசைகள்லாம் இருக்குது. இதில் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா எஸ் யாருக்கு இல்லைங்க, பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன் படம் பார்த்துருப்போம், அந்த மாதிரி நிறைய படங்களை பார்த்துருப்போம். தமிழில் எப்போ வரும் ஒரு கேள்வி வந்திருக்கோம்ல, ஒரு கியூரியாசிட்டி இருந்திருக்கும். எனக்கு அது இருந்துச்சு தான், என்கிட்ட அந்த கதைகள்லாம் இருக்குது தான். ஆனால் அது வந்து இன்னொரு டேரக்டர் அது பண்ணும் போது வந்து அது பார்க்க நல்லா இருக்குது. ஸோ நாம் இப்போ இந்த படத்தை வரவேற்கலாம். இதுக்கப்புறம் எப்போ வரவேற்க போகிறோன்னு தெரில. 2025 எப்படி இருந்துச்சுன்னா நம்ம தெரியாதுங்க. 2025 வந்து ஊருப்பட்ட படங்கள் வருது, ஊருப்பட்ட யூனிக்கான படங்கள் வரப்போகுது. அதில் இந்த படமும் வந்து ஒரு இடத்த பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். விஏஎஃப்எக்ஸ் மட்டும் தரமாக பண்ணியிருந்தானுங்க. அடுத்த பார்ட் கண்டிப்பாக ஒன்று இருக்குன்னா உண்மையாலே இந்த படம் பேசப்படுங்க, வேற லெவலில் பேசப்படும். ஐ ட்ரூலி என்ஜாய் இந்த ட்ரெய்லர். இந்த ட்ரெய்லரில் தெரிஞ்சிடும் மக்களோட அது எப்படி இருக்குன்னு. என்னென்னா எஸ் ஹைப்பே இல்லாமல் சடன வழியாக்குற படங்கள் திடீர்னு வந்து ஏறிடுது. மகாராஜாலாம் வேறு லெவலில் ஓடுனுச்சு அதெல்லாம். ஸோ அந்த ஒரு ஹைப் கிங்ஸ்டன் கொடுக்கும்னு நம்புகிறேன். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ், ஆர்ட்ஸ் டீம், சிஜிஐ டீம், அப்புறமா டைரக்ஷன், இது எல்லாமே பக்காவாக இருந்துட்டாலே, ஒரு பெஸ்ட்டாக கொடுத்துட்டாலே போதுங்க. பெர்ஃபெக்டோட நான் பெஸ்ட்டாக கொடுத்துட்டாலே போதும், இந்த படம் ஹிட்டுங்க. ஸோ ஐ ட்ரூலி என்ஜாய் த ட்ரெய்லர். ஸோ உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்ச மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி உங்களோட கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோட புது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.